அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய திருதி அன்று தங்கம் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும்னு இந்த பதிவில் பார்ப்போம். அக்ஷய திருதி இந்தியாவில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. ஒவ்வொரு ஆண்டும் வைசாக மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் 3வது நாளில் அக்ஷய திருதி கொண்டாடப்படுகிறது. வழக்கம் போல அல்லாமல் இந்த வருடம் 2 நாட்களுக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் கொண்டாடப்பட உள்ளது. அக்ஷய திருதியின் முக்கியத்துவம் பற்றி இந்து மதத்தில் மட்டுமில்லை, பல்வேறு சமய நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்ஷய திருதி அன்று மக்கள் தங்கம் வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்குவது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்கும் பழக்கம் பல நூற்றாண்டுகளாக இந்திய மக்களிடையே உள்ள பழக்கமாகும். இந்த நாளில் வாங்கப்படும் தங்கம் நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்கும், பல மடங்கு பெருகும் என்று மக்களிடம் நம்பப்படுகிறது. அக்ஷய திருதி அன்று தங்கம் தானமாக வழங்கினால் நற்பயன்கள் தரும் என்று நம்பிக்கை உள்ளது. உங்களால் தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். உங்களிடம் உள்ள பழைய தங்க நகைகளை பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். இவ்வாறு செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் வந்து சேரும். இது குரு பகவானை மகிழ்விக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் தாமாகவே தீரும் என்று நம்பப்படுகிறது. ஒரு முறை மாபெரும் ஞானியான ஆதிகுரு சங்கராச்சாரியார் பிச்சை வேண்டி ஒரு ஏழை பெண்ணின் வீட்டிற்கு சென்றார். அந்த பெண்ணிடம் ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்கனியை தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே அவர் மிகுந்த பக்தியுடன் அந்த நெல்லிக்கனியை அவருக்கு தானமாக அளித்து உபசரித்தார். அதை கண்டு நெகிழ்ந்து போன சங்கராச்சாரியார் கனகதார ஸ்தோத்திரம் என்னும் துதியை ஓதத் தொடங்கினார். அவர் ஓதத் தொடங்கியதும் அந்த பெண்ணின் வீட்டில் தங்க நாணயங்கள் மழையென பொழிந்தன. எனவே இந்த நாளில் கனகதார ஸ்தோத்திரம் ஓதி தங்கத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து சிக்கல்களும் தீரும் என்று நம்பப்படுகிறது. தங்கத்திற்கு பதில் வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்? மண்பானை, சமையல் பாத்திரங்கள், கிண்ணங்கள் அல்லது சமையல் உபகரணங்கள் வாங்குவதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது வீட்டில் செல்வம் சேருவதை குறிக்கும். அது மட்டுமில்லை, மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்கும். கடலை பருப்பு, அரிசி போன்ற பொருட்களையும் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வாங்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.